கனவு என்ற தொடர் சீரீஸ் வந்து விகடன் ஆனந்த விகடனில் ஒரு தொடராக போயிட்டுருக்கு. அது சுரேஷ் சம்பந்தம் என்றவர் தான் இதை பற்றி விளக்கி எழுதியிருக்காரு. இதை பற்றி ஒரு தொடராக கனவு எண் 51, கனவு எண் 48 அந்த மாதிரி ஒரு 100 கனவுகள் பற்றி எழுதியிருக்காரு. 100, 150 வரைக்கும் எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து திருவண்ணாமலை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவண்ணாமலை பால் உற்பத்தி வந்து அவ்வளோ நல்ல சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நல்ல நம்பர் 1 கிரேடாக பால் உற்பத்தி அது வழியாக வர லாபங்கள் பற்றி சொல்லியிருக்காரு அதில். அதுக்கப்புறம் அந்த ஊரோட வலிமை வந்து அதுக்கு வந்து பதப்படுத்துறது ரெண்டு கம்பெனி இருக்குது. திருவண்ணாமலை 2 கம்பெனி பால் பதப்படுத்துகிற கம்பெனி இருக்குது. ஓகேவா? அப்புறம் அங்கே பால்லேருந்து நெய், குட் ஃபேட் சொல்லுவாங்க, நெய் எடுக்கிறது, வெண்ணெய் எடுக்கிறது, நெய் எடுக்கிறது, A2 நெய் எடுத்து அது ஒரு நல்ல குட் ப்ராடக்ட். ஓகே, அது ஒரு ஆண்டுக்கு 750 கோடி லாபம் வருமானம் ஈட்டு தருகுது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் மருத்துவ செடிகள் நிறைய இருக்குது. அந்த மருத்துவ செடிகள் மெடிக்கல் பிளான்ஸ் என்று அதிக அளவில் உற்பத்தி உள்ள 5வது மலை கீழ்நெல்லி மருத்துவ குணமுள்ள ஆரணி அங்கே அந்த மாதிரி இடத்துல நிறைய வந்து மெடிக்கல் ட்ரீஸ் இருக்குது. அது வந்து திருவண்ணாமலையில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிரப்பு குடிக்கிறோன்னா ஒரு சிரப்பு 80 ருபீஸ் அப்படி விற்கிது. ஆனால் அங்கே வந்து அந்த இயற்கையான மெடிக்கல் பிளான்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அது மருந்து தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. ஆரணியில் நெசவாளிகள் எத்தனை பேர்? 50,000 பேர் இருக்காங்க. ஒரு பட்டு புடவை நெய்யறதுக்கு அவங்களுக்கு 5 நாள் ஆகுமா. அந்த மாதிரி பல லட்சம் பேர் அங்கே செஞ்சிட்ருக்காங்க. அந்த வந்து புடவையை நெய்ஞ்சிட்ருக்காங்க. அது ஒரு சிறப்பான தொழில் அந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு திருநெல்வேலின்னா என்ன சொல்லுவாங்க? அல்வான்னு சொல்லுவாங்க. அல்வா வந்து ஒரு மெயின் ப்ராடக்ட், ஒரு ஈட்டபிள் திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால நிறைய லாபம் ஈட்டுறாங்க. அப்புறம் குக்வேர் ப்ராடக்ட்ஸ் கிச்சன் ரூமில் லேடிஸ்க்கு தேவைப்படுற கிச்சன் ரூம் ஐட்டம்ஸ் ரொம்ப சிறப்பாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு கூட அதை இறக்குமதி பண்ணுறாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் சுமார் அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. 5,000 பேர் நேர்முகமாக மறைமுகமாக ஒரு வேலை சம்பாதிக்கிறாங்க அது மூலமாக. அடுத்தது சேலத்தில் கனவு 49 சேலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் வளங்களையும் வாய்ப்புகளையும் உணர்த்தி தமிழ் மக்களின் வாழ்வை உயர்த்தி இளைஞர்கள் தொழில் முனைவாக மாற்ற வழிகாட்டும் தொடர் இது. இதை பற்றி நம்மளுக்கு தேவையான என்ன வளங்களை சொல்கிறார் இவர். ஒரு மாவட்டத்துலேயும் எந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி நம்மளுடைய எக்கனாமிக்கு பெருகலாம், நம்மளோட டேக்ஸு எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு நல்ல பண வரத்துக்கு எல்லாமே சொல்லியிருக்காரு. இதில் வந்து சேலத்தில் வந்து சபரா சில்க் பேஸ்டு ரக் அது ஒரு மெட்டீரியல் கிடைக்கிது. அதே மாதிரி பேன் கேக் பண்ணுறாங்க. பேன் கேக் மிக்ஸ் இன்ஸ்டெட் அது எப்படின்னா மைதா இல்லாமல் கோதுமை மாவும் வெள்ளை சோளமும் சேர்ந்த மாதிரி பேன் கேக் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால நிறைய லாபம் ஈட்டுறாங்க. அப்புறம் ஒரு மெட்டீரியல், ஒரு சில்வர் சென்ட் அவுட்ஃபிட் விலை வந்து 6,000 ரூபாய். அப்புறம் வெள்ளி கொலுசு யூனிட் வந்து 10,000 யூனிட் இருக்கான். லூலு லெமன் நிறுவன விலை ஆண்டுக்கு 30,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் வருதான். அப்புறம் சேலத்தில் வேலை இதனால வேலை வாய்ப்புகள் 3,000 பேருக்கு மேலே
வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது. அப்புறம் சேலத்தில் வாட்டர் ரைடு சென்டர் இருக்குது. அது மலையும் சார்ந்த இடமும் அந்த தண்ணியும் சேர்ந்ததுனால வாட்டர் ரைடெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாவட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. தமிழ்நாடு சுற்றி இருக்கிற மாவட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் நிறைய வளங்கள் பற்றி பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய சீரியஸில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அந்த சீரியஸ் சொல்லியிருக்க மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சுற்றி இருக்க மாவட்டங்களில் நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியும். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டைம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி சொல்லணுன்னா. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு.